Hi student, welcome to Saranya Chemistry. நம்ம Polytechnic TRB Chemistry exam preparationக்காக நம்ம என்ன பார்க்குறோம்னா ஃபர்ஸ்ட் யூனிட் பார்த்துட்டு இருக்கோம். அனலிட்டிக்கல் கெமிஸ்ட்ரியில் அனலிட்டிக்கல் டெக்னிக்ஸில் குரோமட்டோகிராஃபி பற்றி பார்த்துட்டு இருக்கோம். நம்ம லாஸ்ட் வீடியோவில் பார்ட்டிஷன் குரோமட்டோகிராஃபி பற்றி கம்ப்ளீட்டாக பார்த்து முடித்தோம். தென் அதனோட கண்டினியூவேஷன் என்னன்னா அடுத்த குரோமட்டோகிராஃபி என்ன அப்படின்னா தின் லேயர் குரோமட்டோகிராஃபி பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம தின் லேயர் குரோமட்டோகிராஃபினா என்ன, அதனுடைய ஸ்டேஷனரி ஃபேஸ் என்ன, மொபைல் ஃபேஸ் என்ன, அதுக்கப்புறம் இதுக்கு என்ன சால்வெண்ட் யூஸ் பண்ண போகிறோம், அடுத்து இதுக்கான இன்ஸ்ட்ருமெண்டேஷன் நம்ம யூஸ் பண்ண போகிறோம், அண்ட் அதனோட யூசஸ் என்ன அப்படின்றத பார்க்க போகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நீங்கள் பார்க்குறீங்கன்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தென் கூடவே அந்த பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் என்னோடய வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம எடுத்துக்கிற டாபிக் என்னென்னா தின் லேயர் குரோமட்டோகிராஃபி லைக் டிஎல்சி அண்ட் அதோட பிரின்சிபல் அண்ட் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் பற்றி தான் டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு இன்ட்ரடக்ஷன் பற்றி பார்க்க போகிறோம். டிஎல்சினா என்ன அதை பற்றி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு டிஎல்சி அப்படின்னு பார்க்கும்போது இந்த டிஎல்சி இஸ் ஒன் ஆஃப் த சிம்பிளஸ்ட் ஃபாஸ்டஸ்ட் ஈஸியஸ்ட் அண்ட் லீஸ்ட் எக்ஸ்பான்சிவ். அப்போது என்ன சொல்கிறோன்னா டிஎல்சி என்னென்னா ரொம்ப சிம்பிளாக இருக்கும், அதே மாதிரி வேகமாகவும் நடக்கும், அதே மாதிரி காஸ்ட்டு கம்மியாகவும் இருக்கும் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்தது இது எதுக்காக பயன்படுது அப்படின்னு பார்க்கும்போது குவாலிட்டேட்டிவ் அண்ட் குவான்டிடேட்டிவ் அனலைசிஸ் ஆஃப் செப்பரேட் ஆஃப் ஆர்கானிக் காம்பவுண்ட். ஆர்கானிக் சேர்மம் கரிம சேர்மங்கள்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா நம்ம எப்படி அனலைஸ் பண்ணுறோம், குவாலிட்டேட்டிவ் அண்ட் குவாலிட்டேட்டிவ் அனலைசிஸ்லேருந்து செப்பரேட் பண்ண பிரித்து எடுக்கிறதுக்காக இது என்னென்னா யூஸ் ஆகுது. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம என்ன சொல்லணும்னா க்ரீன் லீவ்ஸ்லேருந்து எடுத்து நம்ம தயாரிக்கிற ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ், ஓகேங்களா, நம்ம க்ரீன் லீவ்ஸ்லேருந்து எடுத்துக்கிற ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ் அதை எப்படி நம்ம ப்ரிப்பேர் பண்ணலாம், அதனுடைய பியூரிட்டி என்னன்றது தான் சொல்கிறது தான் இந்த டிஎல்சி. டிஎல்சி மீன்ஸ் தின் லேயர் குரோமட்டோகிராஃபி, ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு இதனோட டெஃபினிஷன் என்ன அப்படின்னு பார்க்க போகிறோம். ஸோ டெஃபினிஷன் என்னென்னா the thin layer chromatography can be defined as a method of separation or identification of mixture of compound. நம்ம எடுத்துக்கிற காம்பவுண்ட் ஆர்கானிக் காம்பவுண்ட் என்ன ஐடென்டிஃபிகேஷன், என்ன காம்பவுண்ட் இருக்குது, என்ன மிக்சர் ப்ரெசென்ட் பண்ணியிருக்கோம் அதை பற்றி சொல்கிறது தான் என்னென்னா இந்த தின் லேயர் குரோமட்டோகிராஃபி. இதில் என்னென்னா லைக் நம்ம பேப்பர் குரோமட்டோகிராஃபி என்னென்னா பார்ட்டிஷன் ஆகும், அண்ட் தின் லேயர் குரோமட்டோகிராஃபி அப்சார்ப்ஷனாகவும் பிரிக்கிறாங்க. பேப்பர் குரோமட்டோகிராஃபி நம்ம பார்ட்டிஷன் குரோமட்டோகிராஃபி லாஸ்ட் வீடியோவில் பார்த்தோம். இப்போ நம்ம டிஎல்சி பார்க்குறோம். டிஎல்சி என்ன தின் லேயர் குரோமட்டோகிராஃபி லைக் அப்சார்ப்ஷன் குரோமட்டோகிராஃபியை பேஸ் பண்ணியிருக்கோம், ஓகேங்களா. இப்போது இதுக்கு என்ன ஸ்டேஷனரி ஃபேஸ் யூஸ் பண்ண போகிறோம், என்ன மொபைல் ஃபேஸ் யூஸ் பண்ண போகிறோம் பார்க்க போகிறோம். இப்போது ஸ்டேஷனரி ஃபேஸ் என்னென்னா சாலிட். லைக் நம்ம என்ன பண்ணுறோன்னா சாலிடுக்கு என்ன யூஸ் பண்ணுறோன்னா சிலிக்கா எடுத்துக்கலாம். சாலிட் ஸ்டேஷனரி ஃபேஸ் எப்பயுமே என்னென்னா சாலிடாக இருக்குது, அப்போ நம்ம சிலிக்கா எடுத்துக்கலாம். அடுத்து மொபைல் ஃபேஸ் என்னென்னா லிக்யூட். நான் என்ன சால்வெண்ட் எக்ஸேன்னு எடுத்துக்க போகிறேன். நம்ம என்ன காம்பவுண்ட் வேணாலும் எடுத்துக்கலாம். அண்ட் நான் என்னென்னா ஸ்டேஷனரி ஃபேஸில் சாலிடாகவும் அண்ட் சாலிட் என்னென்னா சிலிக்கா, மொபைல் ஃபேஸில் லிக்யூட். அப்போது சாலிட் லிக்யூட் குரோமட்டோகிராஃபி. ஸோ நான் லிக்யூடுக்கு எக்ஸேன் எடுத்துக்கிறேன். அடுத்தது நம்ம பார்க்க போகிறது என்னென்னா பிரின்சிபல் ஆஃப் டிஎல்சி. பிரின்சிபல் அப்படி பார்க்கும்போது இதனோட எப்படிலாம் ஒர்க்கிங் ஆகுது, தின் லேயர் குரோமட்டோகிராஃபி எப்படி ஒர்க் ஆகுது, அடுத்தது இது இன்ஸ்ட்ருமெண்டேஷன் எப்படி இருக்குது அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த தின் லேயர் குரோமட்டோகிராஃபியில் இட் இஸ் பேஸ்ட் ஆன் பிரின்சிபல் அப்சார்ப்ஷன். இது என்ன சொல்கிறோன்னா இது பேஸ்ட் ஆன் அப்சார்ப்ஷன். It is based on principle of absorption chromatography or partition chromatography or combinations of chromatography and partition chromatography, and both are depending of absorbent. என்ன சொல்கிறோம் பிரின்சிபலில் இது லைக் அப்சார்ப்ஷன் குரோமட்டோகிராஃபியாக இருக்குது, இல்லை பார்ட்டிஷன் குரோமட்டோகிராஃபியாக இருக்குது, ஆர் காம்பினேஷன் ஆஃப் போத் டிபெண்டிங் ஆன் அப்சார்ப்ஷன்ட்டாக இருக்குது. அடுத்தது இதனுடைய டிஎல்சி இது என்னென்னா சாலிட் ஃபேஸாக இருக்கும்போது அப்சார்பென்ட் கோட்டட் பண்ணிவிட்டு அண்ட் டூ சாலிட் சப்போர்ட் டின் ஷீட் ஆர் கிளாஸ்
பிளாஸ்டிக் அலுமினியம் வந்து என்ன பண்ணுறோன்னா இப்போ சாலிட் ஃபேஸ் என்னவா இருக்குன்னா நம்ம வந்து சாலிட் சப்போர்ட் பண்ணுறோம், அது வந்து அப்சார்பெண்ட் ஆகும்போது அது என்ன கோட் பண்ணுறோன்னா தின் ஷீட் எடுத்துக்கிறோம், இல்லைன்னா கிளாஸ் பிளேட்ஸ் எடுத்துக்கிறோம், இல்லைன்னா அலுமினியம் எடுத்துட்டு நம்ம வந்து டிஎல்சி வந்து சாலிட் ஃபேஸ் வந்து எடுத்துக்கிறோம். அடுத்து வந்து இதனுடைய எடுத்துக்கிற தின் ஷீட்டாக இருக்கட்டும், இல்லை கிளாஸ் பிளேட்டாக இருக்கட்டும், அலுமினியம் இருக்கட்டும், லைக் நான் தின் ஷீட் எடுத்துக்கிறேன்னா 0.25 மில்லிமீட்டர் வந்து திக்னஸ் இருக்கணும். ஓகேங்களா? இப்போ இதுக்கு எக்ஸாம்பிள்னா அலுமினியம் ஆக்சைடு எடுத்துக்கலாம், மெக்னீஷியம் ஆக்சைடு எடுத்துக்கலாம், சிலிக் ஆக்சைடு எடுத்துக்கலாம். இதெல்லாம் என்னென்னா கிளாஸ் பிளேட் எடுத்துக்கலாம். ஓகேங்களா? இது மாதிரி கிளாஸ் பிளேட்டாக எக்ஸாம்பிள் வந்து கிளாஸ் பிளேட்டுக்கு எக்ஸாம்பிள்ஸ். ஓகேங்களா? இப்போ இன்ஸ்ட்ருமெண்டேஷன் பற்றி பார்க்கலாம். இப்போ இதனுடைய இன்ஸ்ட்ருமெண்டேஷன் அப்படின்னு பார்க்கும்பொழுது இந்த டிஎல்சி வந்து லைக் இது அப்சார்ப்ஷன் குரோமட்டோகிராஃபி அப்படி சொல்லியிருக்கோம் இல்லையா, இது மாதிரி நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா. பாருங்கள், இது நம்ம இதே மாதிரி எங்கே பார்த்துருக்கோன்னா பேப்பர் குரோமட்டோகிராஃபியில் பார்த்துருக்கோம், அடுத்தது பார்ட்டிஷன் குரோமட்டோகிராஃபிலையுமே பார்த்துருப்போம். இப்போ பாருங்கள், இது வந்து என்னென்னா இது வந்து ஒரு பீக்கர் எடுத்துக்கிறோம், இது வந்து கம்ப்ளீட் செட்டப் ஆஃப் தின் லேயர் குரோமட்டோகிராஃபி. இப்போது இதுதான் என்னென்னா பீக்கர், இந்த பீக்கரில் இதுக்கு மேலே கிளாஸ் கவர் இருக்கும். அதுக்கப்புறம் இது என்னென்னா டிஎல்சியோட கிளாஸ் பிளேட் கோட்டட் வித் சிலிக்கா ஜெல் மூலமாக பூசப்பட்ட ஒரு கிளாஸ் பிளேட் எடுத்துக்கிறோம். அதுக்கப்புறம் வந்து என்ன பண்ணுறோன்னா இங்கே பென்சிலால் ஒரு லைன் ஃபார்ம் பண்ணிக்கிறோம். இங்கே நம்ம என்ன பண்ண போகிறோன்னா அபோவ் மொபைல் ஃபேஸுக்கு மேலே தான் இந்த லைன் ஃபார்ம் பண்ண போகிறோம். ஸோ மொபைல் ஃபேஸ்க்கு மேலே நம்ம பண்ணும்போது பென்சிலால் மேலே தான் பண்ணணும், ஏன்னா அங்கே தான் நம்ம வந்து ஸ்பாட் வைக்க போகிறோம். ஸ்பாட்னா நம்ம எடுத்துக்கிற காம்பவுண்டோட ஸ்பாட் வைக்க போகிறோம். அப்போது பென்சில் லைனில் கொடுத்துக்கிறோம். கீழே நம்ம எடுத்துக்கிற சால்வெண்ட், என்ன சால்வெண்ட் யூஸ் பண்ணுறோமோ அதை யூஸ் பண்ணிக்கிறோம். சால்வெண்ட் எடுத்துக்கிட்டு அடுத்தது இங்கே சென்டரில் நம்ம என்னென்னா ஸ்பாட் ஆஃப் த மிக்சர் வந்து சென்டரில் வைக்க போகிறோம். அடுத்தது என்னென்னா இப்போது இதுதான் என்னென்னா ஹோல் செட் ஆஃப் த இன்ஸ்ட்ருமெண்டேஷன் ஆஃப் டிஎல்சி. இப்போ டிஎல்சி எப்படி ஒர்க் ஆகுது, இது எதுக்காக நம்ம இந்த இன்ஸ்ட்ருமெண்டேஷன் என்னென்னதுக்கெலாம் பயன்படுத்தலாம் அப்படின்னு பார்க்கும்பொழுது இந்த டிஎல்சி வந்து என்னென்னா நம்ம ஒரு க்ரீன் லீவ்ஸ் எடுத்துக்கலாம், இல்லை ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ் எடுத்துக்கிட்டு அதை செப்பரேஷன் பண்ணி அதனுடைய பியூரிட்டி என்ன நம்ம காம்பவுண்ட் எடுத்துக்கிறோம், என்ன கெமிக்கல்ஸ் வந்து கிடச்சிருக்கு, அது போலார் சால்வெண்ட்டாக இல்லை நான் போலார் சால்வெண்ட்டாக, அதை பற்றி டீட்டெயில்டாக சொல்கிறது தான் என்னென்னா இந்த தின் லேயர் குரோமட்டோகிராஃபியோட இன்ஸ்ட்ருமெண்டேஷன். இன்கேஸ் நீங்கள் எடுத்துக்கிற சால்வெண்ட் பாருங்கள், இப்போது இது வந்து என்னென்னா லைக் நான் இங்கே வந்து ஒரு ஸ்பாட்டிங் சால்வெண்ட் வந்து என்ன ஆகுனா அப்சர்வ் ஆகிட்டு இங்கே ஒரு ஸ்பாட்டிங் கிடைக்குது. இந்த ஸ்பாட்டிங்கில் வந்து மிக்சரோட ஸ்பாட்டிங் வைக்கிறோம். அப்போ இந்த ஸ்பாட்லேருந்து என்ன ஆகுனா அப்படியே என்னென்னா மூவிங் ஆகும், அரௌண்ட் த மூவிங் ஆகும்போது இங்கே வரைக்கும் மூவிங் ஆகும். ஸோ மூவிங் ஆகும் பொழுது இந்த சால்வெண்ட் இன்கேஸ் நம்ம மூவிங் ஆகும்போது பிஃபோராக கீழவே நமக்கு வந்து என்னென்னா ஆன்சர் கிடச்சிச்சுன்னா இது போலார் சால்வெண்ட் வந்து லைட் போலார் சால்வெண்ட், இது வந்து ஸ்ட்ராங் போலார் சால்வெண்ட்டாக இருக்குது. அப்போது இது என்னென்னா நமக்கு கீழவே ஆன்சர் கிடச்சுன்னா அது போலார் சால்வெண்ட். இதுவே நம்ம மூவிங் வந்து அப்பில் கிடச்சிச்சுன்னா இதுங்க பாருங்கள், இதுவுமே என்னென்னா நான் போலார் வந்து என்னென்னா லைட் நான் போலார், இது வந்து ஸ்ட்ராங் நான் போலார் அப்படி சொல்லுவோம். இப்போது இது நான் போலார் சால்வெண்ட், நமக்கு ஆன்சர் கீழே கிடச்சுன்னா போலார் சால்வெண்ட், ஏன்னா அதுவே மேலே கிடச்சுன்னா அது நான் போலார். நான் சால்வெண்ட்டாக என்ன எடுத்துக்க போகிறேன்னா எக்ஸின் எடுத்துக்கிறேன். அடுத்து இதுக்கு வந்து என்ன இந்த பிளேட்டில் என்ன பண்ணியிருக்கேன்னா சிலிக்கா ஜெல்லால் நம்ம வந்து கம்ப்ளீட்டாக இது பண்ணியிருக்கோம். என்ன பண்ணுறோம், ஃபஸ்ட்டு ட்ராப் ஆஃப் த சொல்யூஷன் நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு சொல்யூஷனை வந்து யூஸ் பண்ணுறோம். இந்த பாட்டம் ஆஃப் த பிளேட்டில் வந்து நம்ம வைக்க போகிறோம். வச்சுட்டு இந்த பிளேஸ் வந்து என்னென்னா இங்கே சாம்பர் வந்து என்ன பண்ணுறதுனா கண்டைனிங் சால்வெண்ட்டோட சாம்பர் வந்து இருக்கும். அந்த சால்வெண்ட் என்ன ஆகுதுன்னா த ரைஸ் அப் டு த பிளேட் ஆஃப் ஸ்கேபுலரி ஆக்ஷன் ஸ்கேரிங் த காம்பவுண்ட் டிஃப்ரெண்ட் ரேட்ஸில் வந்து என்ன ஆகுனா இங்கே வந்து என்ன ஆகுனா கேரிஸ் ஆகும். ஸோ அந்த டிஃப்ரெண்ட் ஸ்டெப்ஸில் என்ன ஆகுது அப்படின்னு பார்க்குறோம். ஸோ ஸ்டெப்ஸில் என்ன ஆகும்போது ஒவ்வொரு இதுலேயுமே கிடைக்கும். ஸோ இந்த ஸ்பாட்டிங்கை நம்ம எடுத்துகிட்டு போயிட்டு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்க்கும்போது டிஃப்ரெண்ட் ஸ்பாட் கிடைக்குது. ஓகேங்களா, டிஃப்ரெண்ட் ஸ்பாட் கிடைச்சாலே போதும், நம்ம ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம் என்ன காம்பவுண்ட் இருக்குது அப்படின்ட்டு ஐடென்டிஃபை பண்ணலாம். அப்போ ஐடென்டிஃபை பண்ணுறது என்ன மெத்தட் மூலமாக ஐடென்டிஃபை பண்ணலான்னா பாருங்கள், the different spots of compound can be identified by
எக்ஸ்போசர் ஆஃப் யூவி லைட்டில் வச்சு நம்ம எக்ஸ்போஸ் பண்ணி பார்க்கும்போது நமக்கு என்ன காம்பவுண்ட் இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். அடுத்து இன்னொன்று என்னென்னா பிளேசிங் இந்த அயோடின் சாம்பரில் வச்சு பார்த்தாலும் நமக்கு என்னென்ன ஆன்சர் என்ன காம்பவுண்ட் கிடச்சிருக்குன்ட்டு ஒரு ஆன்சர் கிடைக்கும். அடுத்து ஸ்ப்ரே பண்ணோம் சல்ஃபியூரிக் ஆசிடை வந்து ஸ்ப்ரே பண்ணும்போது ஸ்ப்ரேயிங் வித் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் சல்ஃபியூரிக் ஆசிட் இன் அரோமேட்டிக் காம்பவுண்டாக இருக்கும் பொழுது நம்ம ஸ்ப்ரே பண்ணும்போது நமக்கு ஆன்சர் கிடைக்கும். அதே மாதிரி 2,4 டைநைட்ரோ ஃபினைல் ஹைட்ரசின் அதையும் நம்ம வந்து ஸ்ப்ரே பண்ணும்போது நமக்கு என்ன நம்ம காம்பவுண்ட் ஆர்கானிக் காம்பவுண்ட் எடுத்துக்கோம் அதுக்கான ஆன்சரும் கிடைக்கும். அடுத்தது வந்து நின்ஹைட்ரைன் வந்து என்னென்னா லைக் அமினோ ஆசிட் நம்ம பார்ட்டிஷன் குரோமட்டோகிராஃபிலேயே அமினோ ஆசிட் வச்சு 4 ஸ்பாட் வச்சு நம்ம நின்ஹைட்ரைன் கண்டுபிடிச்சோம் இல்லையா, அதே மாதிரி இந்த நின்ஹைட்ரைன் வச்சு நம்ம என்ன பண்ணலான்னா நமக்கு என்ன காம்பவுண்ட் இருக்குது லைக் அமினோ ஆசிட் இருந்தால் அமினோ ஆசிட் இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். அதேமாதிரி பிளான்ட்டோட இது வச்சுட்டு எக்ஸ்ட்ராக்டை வச்சுட்டு நம்ம என்ன பண்ணலான்னா அதையும் நம்ம கண்டுபிடிக்கலாம். அடுத்தது இதனுடைய ஆர்எஃப் வேல்யூ அப்படின்னு பார்க்கும்பொழுது இதோட ஆர்எஃப் வேல்யூ என்னன்னா எப்படின்னா டிஸ்டன்ட் மூவ்டு பை சொல்யூட் அண்ட் டிஸ்டன்ட் மூவ்டு பை சால்வெண்ட். எவ்வளோ அளவுக்கு மூவ் பண்ணியிருக்கு சொல்யூட்டும் அண்ட் சால்வெண்ட் எவ்வளோ அளவுக்கு மூவ் பண்ணியிருக்கு அப்படின்னு பார்க்கும்பொழுது சொல்கிறோம். அதேமாதிரி இந்த டிஎல்சியோட அட்வான்டேஜஸ் ஆஃப் ஓவர் பேப்பர் குரோமட்டோகிராஃபி பை சென்சிட்டிவிட்டி 10^10 கிராம் ஆஃப் மிக்சர் லெஸ் டைமாக இருக்குது. பேப்பர் குரோமட்டோகிராஃபி பார்க்கும்போது இது லெஸ் டைமாக இருக்குது. ஏன் சொல்லியிருக்குன்னா ஃபஸ்ட்டே நான் சொல்லிட்டேன் இது ஃபாஸ்டஸ்ட்டாக இருக்கும் அப்படி சொல்லியிருக்கோம். கம்பேரிங் டு பேப்பர் குரோமட்டோகிராஃபியை கம்பேர் பண்ணும்போது இது கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இருக்கும். எதுனா டிஎல்சி. ஓகே, அடுத்தது நம்ம பார்க்க போகிறது என்னென்னா இதனோட யூசஸ் பார்க்க போகிறோம். டிஎல்சியோட யூசஸ் அப்படி அப்ளிகேஷன்ஸ் அப்படி பார்க்கும்பொழுது இது நம்ம எங்கெல்லாம் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்க்கும்போது இந்த டிஎல்சி இஸ் வெரி காமன்லி யூஸ்டு டெக்னிக் இன் சிந்தட்டிக் கெமிஸ்ட்ரி ஃபார் ஐடென்டிஃபையிங் காம்பவுண்ட். நம்ம என்ன காம்பவுண்ட் எடுத்துக்கிறோமோ அந்த காம்பவுண்டை ஐடென்டிஃபை பண்ணுறதுக்காக நம்ம டிஎல்சி வந்து யூஸ் பண்ணுறோம். அடுத்தது விட்டமின்ஸ் செப்ரேஷன் பண்ணுறோம். நம்ம ஒரு காம்பவுண்ட் எடுத்துக்கினா ஏதாவது மிக்சிங் ஆஃப் காம்பவுண்ட் இருந்தால் அதை செப்பரேட் பண்ணி எடுக்கிறதுக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் செப்ரேஷன் ஆஃப் விட்டமின், ஆன்டிபயோட்டிக், புரோட்டீன், அல்கலைட்ஸ், கிளைகோசைட்ஸ் இதெல்லாம் செப்பரேட் பண்ணுறதுக்காகவும் நம்ம டிஎல்சி யூஸ் பண்ணுறோம். அடுத்தது ஐடென்டிஃபிகேஷன் ஆஃப் ட்ரக்ஸ். நம்ம என்ன ட்ரக்ஸ் யூஸ் பண்ணுறோம் அதை ஐடென்டிஃபை பண்ணுறதுக்காகவும் எக்ஸாம்பிள் அமினோ கார்போரிக் ஆசிட் அதையும் நம்ம ஐடென்டிஃபை பண்ணலாம் அப்படி சொல்கிறாங்க. அடுத்து ஐடென்டிஃபிகேஷன் ஆஃப் ஆர்கானிக் காம்பவுண்ட் லைக் ஆல்கஹால், சைக்ளோஹெக்சேன். ஸோ அதெல்லாம் என்னென்னா ஐடென்டிஃபை பண்ணுறதுக்காகவும் யூஸ் பண்ணுறோம். இன்னும் என்னென்னா ஃபர்தராக என்ன சொல்லணும்னா லாஸ்ட் அப்ளிகேஷன் அப்படி பார்க்கும்போது செப்ரேஷன் ஆஃப் இன்ஆர்கானிக் அயான்ஸ். நான் இதுக்கு முன்னாடி ஆர்கானிக் காம்பவுண்ட் மட்டும்தான் டிஎல்சிக்கு யூஸ் ஆகும் அப்படின்னு நான் சொல்லிகிட்டே இருந்தேன். பட் வந்து இது என்னென்னா செப்ரேஷன் ஆஃப் இன்ஆர்கானிக் அயான்ஸ் வந்து செப்பரேட் பண்ணுறதுக்காகவும் இது யூஸ் ஆகுது. இப்போ நமக்கு என்ன கொஷின்ஸ் வரும் அப்படின்னு பார்க்கும்பொழுது நமக்கு என்ன கொஷின்ஸ்னால் என்ன நம்ம வந்து ஸ்டேஷனரி ஃபேஸ் என்ன எடுத்துக்கிறோம், மொபைல் ஃபேஸ் என்ன எடுத்துக்கிறோம், அதனுடைய ஆர்எஃப் வேல்யூ பற்றியும் கேட்பாங்க. அதுக்கப்புறமா வந்துட்டு என்னென்னா இன்ஸ்ட்ருமெண்டேஷனில் வந்து நம்ம என்னென்ன யூஸ் பண்ண போகிறோம், இது எதன் மூலமாக டிடெக்ட் பண்ணலாம், இந்த காம்பவுண்டை எப்படிலாம் ஐடென்டிஃபை பண்ணலாம், என்னென்ன பேஸில் வந்து ஐடென்டிஃபை பண்ணலாம் அப்படிலாம் என்னென்னா பாலிடெக்னிக் டிஆர்பி கெமிஸ்ட்ரியில் கொஷின் கேட்பாங்க. ஓகேங்களா, தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ. நான் இந்த வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். இதனுடைய கண்டினியூவேஷன் HPLC நெக்ஸ்ட் வீடியோவில் நான் கொடுக்குறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.